கர்த்தருடைய பரிசுத்தமான நாம மகிமைப்படுவதாக. ஆசீர்வாதமான காலை நேரத்திலேயும் அனுதின மன்னா என்கிற வேத தியானத்தினால் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். கர்த்தர் நமக்கு ஒரு புதிய நாளை கொடுத்திருக்கிறார். இந்த நாள் செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி திங்கட்கிழமை கால வேளை. இந்த கால வேளையிலே மனிதர்களாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் நாம் சில முடிவுகளை எடுத்துவிட்டு இதெல்லாம் எனக்கு நடக்காது, இந்த காரியம் வாய்க்காது, இங்கிருந்து உதவிகள் வராது என்றெல்லாம் நாம் சில தீர்மானங்களை எடுத்து விடுவோம். அது நம்முடைய இயல்பான ஒரு குணம். இந்த குணத்தை உடைய ஒரு மனிதனை குறித்து யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 1ஆம் அதிகாரத்தில் 46ஆம் வசனம் சொல்லுகிறது, அதற்கு நாத்தான்வேல், நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாகக்கூடுமோ என்றான். பிலிப்பு நாத்தான்வேலை பார்த்து சொல்லுகிறான், நாசரேத்து ஊரானாகிய மேசியாவை கண்டோம் என்று சொல்ல பொழுது அவன் சொல்லுகிறான், நாசரேத்திலிருந்து ஒரு நன்மையும் வராது. இது இவனுடைய முடிவு. ஏனென்றால் நாசரேத்திலிருந்து ஒரு தீர்க்கதரிசி எழும்புவது கடினம் என்பதை அவன் அறிந்திருந்தான். அதற்கு அவனுக்கு காரணங்கள் இருக்கலாம். பிலிப்புக்கு இது பதில் சொல்ல தெரியவில்லை. ஆகவே பிலிப்பு சொல்லுகிறான், வந்து பார் என்கிற ஒரு அழைப்பை மாத்திரம் கொடுக்கிறான். நாத்தான்வேல் இயேசுவினிடத்திற்கு வருகிறான். இயேசுவினிடத்திற்கு வந்த பொழுதுதான் அவருக்கு ஒரு உண்மை புரிகிறது, நாசரேத்திலிருந்தும் நன்மை வரும். இந்த காலவெளியிலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் முடிவெடுத்த சில முடிவுகளிலே கர்த்தருடைய செயல் வெளிப்படுமானால் நிச்சயமாகவே நன்மை வெளிப்படத்தான் செய்யும். இப்படி நாத்தான்வேல் நாசரேத்திலிருந்து நன்மை வராது என்று அவன் நம்பியிருந்தான். ஆனால் அந்த நம்பிக்கைக்கு மாறாக கர்த்தர் நாசரேத்திலிருந்தே நன்மையை வரப்பண்ணினார். ஆகவே இந்த காலவேளையிலையும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முடிவெடுத்திருக்கலாம், இனி நன்மை வராது, இனி நமக்கு எதுவும் கிடைக்காது என்று முடிவெடுத்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் செயல்படுவாரானால் நம்முடைய முடிவுகளையெல்லாம் மாற்றி அமைத்து நமக்கு நன்மை செய்ய அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆகவே ஆண்டவரிடத்தில் நெருங்குங்கள், நிச்சயமாய் அவர் உங்களுக்கு நன்மை செய்வார். மாற்றமே இல்லை. நாசரேத்து ஊரிலிருந்து வந்த மேசியாவை கண்ட நாத்தான்வேலை போல உங்களுக்கும் நன்மையை காணச் செய்து உங்களை சந்தோஷப்படுத்துவாராக. இந்த வார்த்தை உங்களுக்கு நன்மையாய் ஆசீர்வாதமாக இந்த நாளில் இருக்கட்டும் என்று சொல்லி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். God bless you.